விளக்கேற்றுவாங்க. ஆனால் அமாவாசை அன்னைக்கு மட்டும் அந்த கோயிலில் விளக்கேற்ற மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு எரியிற விளக்கு வெளிச்சத்தை விட இருட்டைத்தான் அதிகமாக கூட்டிட்டு வரும். அந்த கிராமத்தில் ஒரு விசித்திரமான பழக்கம் உண்டு. ஊர் எல்லையில் இருக்கிற அந்த முனியாண்டி கோயிலில் அமாவாசை அன்னைக்கு மட்டும் யாரும் விளக்கேற்ற மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு அங்கே எரிகிற விளக்கு வெளிச்சம் காட்டுறதுக்காக இல்லை, யாரையோ வரவழைக்கிறதுக்காக. நகரத்திலிருந்து வந்த விக்கி இதையெல்லாம் ஒரு மூட நம்பிக்கைன்னு நினச்சான். ஒரு அமாவாசை அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் அந்த பழைய கோயிலுக்கு போய் ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சான். விளக்கு ஏற்றின அடுத்த நிமிஷம் சுற்றி இருந்த காற்று அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு நிசப்தம். திடீர்னு விக்கியோட நிழல் தரையிலிருந்து மெல்ல எழும்பி அவனுக்கு முன்னாடி நின்னது. ஆனால் அந்த நிழலோட கையிலையும் ஒரு விளக்கு இருந்தது. அந்த நிழல் விளக்கை ஊதி அணைச்ச அடுத்த வினாடி விக்கி ஏற்றின விளக்கும் தானா அணைஞ்சது. இருட்டில் ஒரு கம்மிய குரல் கேட்டுச்சு. உன் வெளிச்சத்தை எனக்கு கொடுத்துட்ட, இப்போ உன் உயிரை நான் எடுத்துக்கட்டுமா? அடுத்த நாள் காலையில் ஊர்க்காரங்க வந்து பார்த்தப்போ கோயிலில் அந்த விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் விக்கி அங்கே இல்லை. அவனோட சட்டை மட்டும் அந்த முனியாண்டி சிலைக்கு முன்னாடி கிடந்தது. அன்னையிலிருந்து அந்த ஊரில் அமாவாசை அன்னைக்கு யாரும் அந்த பக்கம் போகிறதே இல்லை.